Morning friends, myself Dr. Chinnadurai, consultant orthopedic surgeon, ஆர்த்தோடம் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சேலையூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமனாக தோள்பட்டையில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் தட் இஸ் கால்டு அக்ரோமியோக்ளாவிகுலர் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ், ஏசி ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். இது யங் ஏஜ்லேருந்து எல்டர்லி ஏஜ்லேருந்து மேல்லேருந்து ஃபீமேல்லேருந்து யாருக்கு வேணால் வரலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நான் வெயிட் பேரிங் ஜாயிண்ட். ரெண்டாவது, யார் ஷோல்டரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களோ, இல்லை யார் ஷோல்டர் மசில்ஸ்க்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மசில்ஸ்க்கு கொடுக்காமல் இருக்காங்களோ, இவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். மூணாவது முக்கியமான காரணம்னு பார்க்கும்போது ஆஸ்டியோபோரோசிஸ், இல்லைன்னா போஸ்ட் இன்ஜுரி, அடிபடும் போது அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் போகிறது. அதை தாண்டி ரொட்டேட்டர் கஃப் பேத்தாலஜி அப்படிங்கிற அந்த மசில்ஸ் பேத்தாலஜியை ட்ரீட் பண்ணாமல் போகிறது. ஒரு தோள்பட்டையில் பெயின் வர்ற ஒரு மற்ற பிரச்சனைகளை ரொம்ப நாள் தள்ளி போட்டு சிம்பிளாக அதை பெயினோடையே வச்சுருக்கிறது. இதெல்லாம் காமன் காசஸாக இருக்குது. யூஸ்வலாக பேஷண்ட்டுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடில் கை வச்சாலே பெயின் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக அவங்க அந்த சைடு படுத்து தூங்க முடியாது. அப்படி படுக்கும் போது இரவு நேரங்களில் தூக்கம் கெடும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பெயின் எழுந்திருக்கிற சூழ்நிலையும் ஏற்படும். இப்படி வரக்கூடிய பிரச்சனையை காமனாக நம்ம எப்படி கிளினிக்கலாக கண்டுபிடிக்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த அக்ரோமியோக்ளாவிகுலர் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷனை கிளினிக்கலாக நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த அக்ரோமியோக்ளாவிகுலர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது இந்த காலர் போனும் ஷோல்டர் பிளேட்லேருந்து வரக்கூடிய அக்ரோமியன் ப்ராசஸும் ஜாயின் ஆகிற இடத்துல உருவாகிற ஒரு ஜாயிண்ட்டு. இது 4 லிகமெண்ட்ஸ் இருக்கும். சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர் அக்ரோமியோக்ளாவிகுலர் லிகமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இரிட்டேஷனல் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது வெயிட் பேரிங் ஜாயிண்ட் கிடையாது, ஹரிசாண்டலாக லொக்கேட் ஆகிருக்கிற ஜாயிண்ட்டு. இங்கே கிரானிக் இரிட்டேஷன் நடக்கும்போது இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் நடக்கிறதால வரக்கூடிய பெயின் தான் ஏசி ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்னென்னா, இந்த கிளாவிக்கலை பால்பேட் பண்ணிவிட்டு இது முடிகிற இடத்துல நம்ம டைரக்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு சிவியர் பெயின் வரும். ஸோ டைரக்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கிளினிக்கல் டெஸ்ட் ஃபார் டயக்னோசிங் ஏசி ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ். ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ்டு அடக்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த கை எடுத்து ஆப்போசிட் ஷோல்டரில் இப்படி வைக்கும் போது அவங்களுக்கு இந்த ஜாயிண்டில் இந்த இடத்துல சிவியர் பெயின் வரும். இது கிராஸ்ட் ஆர்ம் அடக்ஷன் டெஸ்ட். இப்படி பண்ணும்போது இங்கே ஷோல்டரில் சிவியர் பெயின் வரும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் டெஸ்ட் ஃபார் டயக்னோசிங் ஏசி ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ். மூணாவது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கை தூக்கும் போது ஒரு 150-160 டிகிரிக்கு மேலே ஃபார்வர்ட் தூக்கும் போது நல்ல சிவியர் பெயின் வரும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் டெஸ்ட். அதாவது பெயின்ஃபுல் ஆர்க்கு அட் த டெர்மினல் மூமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஃப்ளெக்ஷன், பெயின் ஓவர் த ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஏசி ஷோல்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் டெஸ்ட் டு டயக்னோஸ் ஏசி ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஈஸியாக நம்ம டைரக்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டு அண்டு இதை விட இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு 2 ml ஆஃப் லிக்னோகைன் 2% லிக்னோகைன் கொடுக்கும்போது பெயின் சுத்தமாக போயிடும். தட் இஸ் the confirmatory test for AC joint arthritis. So direct compression test, crossed arm adduction test, and painful arc syndrome of the terminal movements of the flexion. இது மூணு important clinical test for diagnosing acromioclavicular joint arthritis. Thank you. Hello viewers, நீங்கள் இது வரைக்கும் இந்த acromioclavicular joint arthritis அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அதை கிளினிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கிறது பற்றி பார்த்தோம். இதை நம்ம சிம்பிள் எக்ஸ்ரேலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ரொம்ப மைல்டாக இருக்கும்போது இதுக்கு நம்ம சிம்பிள் ஃபிசியோதெரப்பி, ரெஸ்ட்டு, மெடிகேஷன்ஸ் போதுமானது. கொஞ்சம் மாட்ரேட் டு சிவியர் இருக்கும்போது நம்ம லோக்கலைஸ்டு இன்ட்ரா ஆர்டிகுலர் சேஃப்டி ஸ்டீராய்ட்ஸை இன்ஜெக்ஷனாக கொடுக்கறதால பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட் ரெமெடி கிடைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணி வரணும். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு இது சிறிய நுண்துளை சிகிச்சை,
அதாவது கீஹோல் சர்ஜரி, ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்கிறது. ஸோ என்ன பண்ணுவோம்னா, எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து தேய்மானம் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. ரீப்ளேஸ்மெண்ட்னா எதையுமே மாற்ற போகிறது கிடையாது. அங்கே டேமேஜ் ஆன கார்ட்லேஜுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்கறது. ஸோ அது நீயாக இருக்கட்டும், ஷோல்டராக இருக்கட்டும், எல்போவாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான். பட் இந்த ஒரு ஜாயிண்ட் தான் உடம்புல இந்த தேஞ்சு போன பகுதியை க்ளீன் பண்ணி விட்டாலே அது வந்து பெயின் வந்து கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் வராது. ஸோ அதுக்கு பேர் மம்ஃபர்ட்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஆரம்ப கட்டத்தில் இதை ஆரம்பிக்கும் போது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த லேட்டரல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கில் நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை வந்து வச்சுருந்தாங்க பழக்க முறையில். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு எவிடன்ஸ் என்னன்னா, அண்டு தியரட்டிக்கலி இல்லை, கிளினிக்கலாக ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மாடிஃபைடு மம்ஃபர்ட்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து நம்ம அந்த கேமரா வழியாக போயிட்டு இந்த ஏசி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, குரோமேக்லாவிகுலர் ஜாயிண்ட்டு, அந்த பகுதியில் இந்த அண்டர் வாட்டர் ஆர்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு ஒரு 4 mm கேப்பை க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ அந்த ஜாயிண்ட்லேருந்து வரக்கூடிய பெயின் ரிசெப்டர்ஸ் எல்லாம் போயிடும். மூமெண்ட்ஸும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அந்த ஒரு அன்பியரபிளான பெயினுக்கு இதுவே உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு நிரந்தர சொல்யூஷன். இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். அப்படின்னா காலைல வந்து பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் வீட்டுக்கு போகிறது. சரியா? அண்ட் இது ஓப்பன் சர்ஜரி அல்ல. மேலும் இந்த ஏசி ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், ஏதாவது சந்தேகங்கள் தான் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே சமயத்தில் இதில் உங்களுக்கு நேரில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதுக்கு தீர்வு தேவை அப்படின்னா என்ன நேரமும் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ஆர்த்தோடம் ஸ்பெஷாலிட்டி சென்டரில் சந்திக்கலாம். உங்களுக்காக உதவ நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.